கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவா. பிசாசனுடைய மிக முக்கியமான ஒரு பணி உங்கள் இருதயத்தை உடைப்பது. மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைக்கிறது. ஆனால் உடைக்கப்பட்ட இருதயத்தை, நொறுக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குகிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:3 வாசித்து பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களை, உங்களுடைய இருதயம் மனுஷங்களுடைய வார்த்தையினால் உடைக்கப்பட்டிருக்குமே ஆனால், சில சூழ்நிலை நிமித்தம் உடைக்கப்பட்டிருக்குமே ஆனால், உங்கள் இருதயத்தை தேவன் குணமாக்குகிறார். உங்கள் கிட்ட வந்து உடைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து, நான் இருக்கிறேன், நீ கலங்காதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறார்கள். பிசாசு நம்முடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவர் உடைக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18, நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேற்றுகிறார். பாருங்க, உங்க இருதயம் எப்பெல்லாம் உடைக்கப்படுமோ அப்பெல்லாம் உங்கள் அருகில் இயேசு வருவார். உங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகளை மாற்றுவார். ஒரு முறை திருநெல்வேலியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக நான் சென்றிருந்த பொழுது, ஒரு சகோதரி என் கிட்ட வந்து கண்ணீர் மல்க, பிரதர், என் இருதயத்துக்குள்ளேயே பூட்டி என் இருதயத்தையே உடைச்சிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் பிரதர். இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசினார். இன்றைக்கு எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனமான அந்த பெண் நான் தான் 25 பவுன் நகையை என் கணவருக்கு தெரியாமல் என்னுடைய ஃப்ரெண்டுடைய திருமணத்திற்காக என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். திருமணம் முடிச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்டு 25 பவுன் நகையும் தருவேன்னு சொல்லி சொன்னாப்புல. திருமணம் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. இப்போ நான் கேட்டேன், நான் உன்ட்ட வாங்கவே செய்யலையே அப்படின்னு சொல்லி என் இருதயத்தை உடைக்கிறார். என் கணவர் கேட்டால் நான் என்ன சொல்லுவது? நான் கணவரிடத்துல என்ன பண்ணுவது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவது? நான் சொன்னேன், இப்போ உங்கள் கணவரை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்க. அன்று இரவு அவருடைய கணவரிடத்தில் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த ஓம் பிரச்சனை, இனி அது என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கொள்கிறேன். கலங்கவே இல்லை. அவர்களுடைய மனைவியை அவர் காயப்படுத்தவே இல்லை. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏற்கனவே அந்த சகோதரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுனால அந்த சகோதரியை பயங்கரமாக சிவியராக வார்ன் பண்ணி அந்த நகையை வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கலங்க பண்ணுகிற பிசாசை கர்த்தர் ஜெயிப்பா. சொர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுடைய இருதயத்தை நொறுக்குகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆறுதல் படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.